போ என்பதற்கு என்ன verb? go. அதை past simple சொல்கிற பொழுது go, went என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். செகண்ட் ஃபார்ம். எங்க போனோம்? டு சென்னை. எப்பொழுது சென்றேன்? நேற்று. இந்த சீக்வென்ஸ்ல we have to arrange the words. The word order கரெக்டாக வர வேண்டும். First subject வர வேண்டும். Subject என்பது நான், that is I. Second one verb வர வேண்டும். Verb என்பது என்ன? செயல். இங்க என்ன செயல் இருக்கிறது? போனேன் என்ற செயல். போனேன் என்பதற்கு என்ன? went. மூணாவது place or object வர வேண்டும். எங்கே போனேன்? to சென்னை. Then time. எப்பொழுது போனேன்? yesterday. இப்ப நான் நேற்று சென்னைக்கு போனேன் அல்லது நான் நேற்று சென்னைக்கு சென்றேன். அதை எப்படி சொல்லணும்னா I went to Chennai yesterday. That is the sentence. That's all. It is very easy to form a sentence in past simple. Past simple verb ஐ பயன்படுத்தி ஒரு வாக்கியத்தை அமைப்பது என்பது it is very simple. அது மிகவும் எளிதானது. verb உடைய past tense எடுத்துக்க போறோம். டைரக்டா past tense எடுத்துக்க போறோம். I went to Chennai yesterday. மற்றொரு எக்ஸாம்பிள் பாருங்க. என்னுடைய சகோதரர் சென்ற ஆண்டு ஒரு புதிய கார் வாங்கினார். என்னுடைய சகோதரர் சென்ற ஆண்டு ஒரு புதிய கார் வாங்கினார். That is a past event. past tense ஒரு முற்றுப்பெற்ற நிகழ்ச்சி. என்னுடைய சகோதரர் சென்ற ஆண்டு ஒரு புதிய கார் வாங்கினார். How to form this sentence? Subject is my brother. என்னுடைய சகோதரர் வாங்கினார். purchase. அதனுடைய past tense என்ன? purchase. வாங்குதல் என்பதற்கு some ordinary things வாங்கும் பொழுது buy அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். எந்த verb ஐ பயன்படுத்துகிறோம்? அதே ஒரு costly things வாங்கும் போது purchase என்று சொல்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? கார் வாங்கி இருக்கிறார். அப்ப buy ன்னு சொல்லாம purchase அப்படிங்கிற verb எடுத்துக் கொள்கிற பொழுது my brother purchased. என்னுடைய சகோதரர் வாங்கினார். Next one. என்ன வாங்கினார்? What is the object here? என்ன வாங்கினார்? ஒரு கார் வாங்கினார். a car. a car. எப்பொழுது வாங்கினார்? time. last year. last year. So என்னுடைய சகோதரர் சென்ற ஆண்டு ஒரு கார் வாங்கினார். இதை ஆங்கிலத்திலே சொல்கிற பொழுது my brother purchased a car last year. என்னுடைய பிரதர் சென்ற ஆண்டு ஒரு கார் வாங்கினார். My brother purchased a car last year. That is the sentence. Like this. இதை போல we can make many sentences by using a verb in past simple tense. இதை போல ஒரு verb-ஐ past simple tense-களை பயன்படுத்தி நிறைய வாக்கியங்களை நம்மால் உருவாக்க முடியும். Next one, another example. அவர்கள் சென்ற வாரம் கிரிக்கெட் விளையாடினார்கள். சொல்றோம் இல்லையா? அவர்கள் சென்ற வாரம் கிரிக்கெட் விளையாடினார்கள். அவர்கள் விளையாடினார்கள். எதை விளையாடினார்கள்? கிரிக்கெட் விளையாடினார்கள். எப்பொழுது விளையாடினார்கள்? சென்ற வாரம். It is a past event. அதை எப்படி சொல்ல போறோம்? அவர்கள் they play என்ற வெர்புடைய past tense. விளையாடினார்கள் played. They played. என்ன விளையாடினார்கள்? கிரிக்கெட். எப்பொழுது விளையாடினார்கள்? சென்ற வாரம் last week. That's all. They played cricket last week. அவர்கள் சென்ற வாரம் கிரிக்கெட் விளையாடினார்கள். My friend
இதை கவனிங்க. என்னுடைய நண்பன் நேற்று இங்கே வந்தான் சொல்றோம் இல்லையா? என்னுடைய நண்பன் நேற்று இங்கே வந்தான். எப்படி சொல்லுவோம்? என்னுடைய நண்பன் நேற்று இங்கே வந்தான். மை ஃப்ரெண்ட் கம் கேம் என்ற verb. இங்கே வந்தான் ஹியர். எப்பொழுது வந்தான்? yesterday. My friend came here yesterday. என்னுடைய நண்பன் வந்தான் came. இங்கே வந்தான் came here. yesterday நேற்று வந்தான். அதை ஆங்கிலத்தில் சொல்கிற பொழுது my friend came here yesterday. That is a past simple even. இதை போல நிறைய வாக்கியங்களை we can practice many sentences in past simple tense. சொல்றோம் இல்லையா? past event, historical event சொல்றோம், epical event சொல்றோம், வரலாற்று பூர்வமான நிகழ்வுகளை சொல்கிறோம், புராண ரீதியான விஷயங்களை சொல்கிறோம். பாஸ்ட் ஈவெண்டை சொல்கிற போது என்ன சொல்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ராவணனை கொன்றான். ராவணனை கொன்றான். என்ன சொல்லுவோம்? ராமா கில்டு ராவணா. கில்டு ராமா கில்டு ராவணா சொல்றோம் இல்லையா? கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்தல் என்பதற்கு டிஸ்கவர் அப்படி என்ற ஒரு verb இருக்கிறது. இன்வென்ட் என்ற ஒரு verb இருக்கிறது. கண்டுபிடித்தல் என்பதற்கு டிஸ்கவர் என்ற ஒரு verb இருக்கிறது. இன்வென்ட் என்ற ஒரு verb இருக்கிறது. பிளேசஸ் எல்லாம் கண்டுபிடிக்கும் போது டிஸ்கவர் என்ற வேர்டை பயன்படுத்தணும். இதுவே திங்ஸ் பொருட்களை கண்டுபிடிக்கிற பொழுது இன்வென்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். So here Columbus அமெரிக்காவை கண்டுபிடித்தார். that is a place. So இதை ஆங்கிலத்தில் சொல்கிற பொழுது கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா. டிஸ்கவர் பாஸ்ட் டென்ஸ் ஆக வரும்போது என்ன ஆயிடும்? டிஸ்கவர்ட். எதை கண்டுபிடித்தார்? அமெரிக்காவை கண்டுபிடித்தார். கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா. It is a historical event which happened at the past period. கடந்த காலத்தில் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு. சோ எப்படி சொல்கிறோம்? கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா. இப்படி சொல்றோம் இல்லையா? மார்கோனி ரேடியோவை கண்டுபிடித்தார். That is a thing. ரேடியோ என்பது என்ன? அது ஒரு பொருள். It is a commodity. ஒரு பொருளை கண்டுபிடித்ததை சொல்கிற பொழுது என்ன சொல்லுவோம்? மார்கோனி invented ரேடியோ. இன்வென்ட் என்ற வெர்பை பயன்படுத்த வேண்டும் கண்டுபிடித்தல் என்பதற்கு. So what is the sentence here? Marconi invented radio. Place வருகிற பொழுது Columbus discovered America. These are all past simple sentences. You have to practice. ஒரு சென்டென்ஸ் ஒரு வெர்ப்ல நம்ம ஒரு சென்டென்ஸ்ல ஒரு டென்சஸ்ல நாம் கிளியர் பண்ணிக்கணும்னா you have to practice many sentences. நிறைய வாக்கியங்களை நீங்கள் பிராக்டிஸ் பண்ணணும். அவர்கள் நன்றாக வேலை செய்தார்கள் சொல்றோம் இல்லையா? அவர்கள் நன்றாக வேலை செய்தார்கள். They worked very well. That's all. They worked very well. அவர்கள் நன்றாக வேலை செய்தார்கள். They worked very well. அவர்கள் அந்த மேட்ச்ல வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைத்தார்கள் சொல்றோம் இல்லையா? அவர்கள் அந்த மேட்ச்ல வெற்றி பெறுவதற்கு கடுமையாக பயிற்சி செய்தார்கள். They practiced hard. Practice என்ற வெர்பை எடுத்துக்கொள்கிறோம். பயிற்சி செய்தல். They practiced hard to win the match. எதற்கு? They practiced hard. அவர்கள் கடுமையாக பயிற்சி செய்தார்கள். For what purpose? எதற்காக? To win the match. மேட்சில் வெற்றி பெறுவதற்கு. அப்ப என்ன சொல்றோம்? அவர்கள் மேட்சில் வெற்றி பெறுவதற்கு
கடுமையாக பயிற்சி செய்தார்கள். It is a past event. They practiced hard to win the match. We finished this work. We finished this work last night. We finished this work last night. என்ன மீனிங்? நாங்கள் இந்த வேலையை நேற்றிரவு முடித்தோம். நாங்கள் இந்த வேலையை நேற்றிரவு முடித்தோம். நாங்கள் we முடித்தோம் என்பதற்கு என்ன? finish. past tense finished. this work, இந்த வேலையை we finished this work. எப்பொழுது முடித்தோம்? நேற்றிரவு. நேற்றிரவு என்று சொல்கிற பொழுது last night என்று சொல்கிறோம். So what is the sentence here? We finished this work last night. நாங்கள் நேற்றிரவு இந்த வேலையை முடித்தோம். இதே போல any past event which occurred in a past period, கடந்த காலத்துல நடந்து முற்று பெற்ற ஒரு நிகழ்வினை சொல்கிற பொழுது we have to see this sentence in past simple. அந்த வாக்கியத்தை past simple tense-லே சொல்றேன். அவள் நன்றாக நடனமாடினாள். அவள் நன்றாக நடனமாடினாள். she danced well. என்ன சொல்றோம்? she danced well. அவள் நன்றாக நடனமாடினாள். past event சொல்றோம். நடனமாடி முடிஞ்சு போச்சு. அப்ப எப்படி சொல்றது? she danced. dance என்பதற்கு past tense என்ன? danced. she danced well. I have bought a pen. சொல்றோம் இல்லையா? sorry, I bought a pen. I bought a pen yesterday. நான் நேற்று ஒரு பேனா வாங்கினேன். ஒரு சிங்கிள் சென்டென்ஸ். நான் நேற்று ஒரு பேனா வாங்கினேன். இங்கே திங்ஸ் என்கிற பொழுது பை என்ற verb எடுத்துக் கொள்கிறோம். பை உடைய past tense என்ன? bought. buy, bought. அப்ப I bought, நான் வாங்கினேன். என்ன வாங்கினேன்? a pen. I bought a pen. எப்பொழுது வாங்கினேன்? yesterday. நான் நேற்று ஒரு பேனா வாங்கினேன். I bought a pen yesterday. This is the past simple tense. இதை போல நிறைய வாக்கியங்களை நீங்கள் பயிற்சி செய்யுங்கள். Are you clear now? Okay. Then we are going to see in the past tense second one. Past tenseல நாலு வகை சொல்லிருக்கோம். past simple சொல்லியாச்சு. Second one என்ன? past continuous. Second one எடுத்துக்கொள்கிறோம். That is called the past continuous tense. Next one, past continuous tense. Next one, past continuous tense. What is past continuous tense? அதாவது past continuous என்பது எதை குறிக்கிறது? First we have to clear. Then how to use the verb in past continuous tense. இந்த ரெண்டும் நாம தெரிஞ்சுக்கணும். Past continuous means an event which was going on. An event which was going on at a particular time in the past period. An event which was going on at a particular period. At a particular time in the past period. அதாவது கடந்த காலத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு நிகழ்வு நடந்து
தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற பொழுது அதை பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு சொல்ல வேண்டும். ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, நடந்து முற்று பெற்று விட்டால் அது பாஸ்ட் சிம்பிள். பட் இது எப்படின்னு சொன்னா, கடந்த காலத்திலே ஒரு நிகழ்வு குறித்த நேரத்திலே நடந்து கொண்டிருக்க வேண்டும். தட் இஸ் கால்ட் பாஸ்ட் கண்டினியூஸ். சொல்றோம் இல்லையா, நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன், எப்படி சொல்லுவோம், அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தாள், இதை எழுதி கொண்டிருக்கிறாள் என்று சொன்னா என்ன சொல்லுவோம், பிரசன்ட் கண்டினியூஸ் சொல்லுவோம். பிரசன்ட்ல நடந்து கொண்டிருப்பது. பட் இங்க பாஸ்ட் கண்டினியூஸ், அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தாள், இதை எப்படி சொல்வது, எழுதி கொண்டிருந்தால் பாஸ்ட் கண்டினியூஸ்ல வருகிறது. இப்ப வெர்ப்ல பாஸ்ட் சிம்பிள் எப்படி சொன்னோம், செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ண சொன்னோம். அதையே பாஸ்ட் கண்டினியூஸ்ல எப்படி வெர்ப் யூஸ் பண்ணணும்னு சொன்னா, was or were, was அல்லது were plus ing form of அந்த மெயின் verb. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லுகிற பொழுது was or were plus ing form of main verb இப்படி சொல்ல வேண்டும். அதுதான் தட்ஸ் ஆல். ஒரு பி ஃபார்ம் was அல்லது were என்ற பி ஃபார்ம் கண்டினியூஸ் என்பதற்கு was அல்லது were என்ற பி ஃபார்ம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். then ing form of அந்த main verb எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தாள், என்ன வரும், அவள் she. she பக்கத்துல என்ன வரும், was வரும். எழுதுதல் என்பதுக்கு என்ன, ரைட். அதனுடைய கண்டினியூஸ் என்ன ஃபார்ம், ing சேர்க்கிற பொழுது ரைட்டிங். அப்ப என்ன வரும், she was writing. என்ன எழுதி கொண்டிருந்தால், a letter. அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தால் எப்படி சொல்கிறோம், she was writing a letter. that is a past continuous. that's all. past continuously அது நடந்து கொண்டிருக்க வேண்டும். என்று சொன்னாலே வெர்புடைய கண்டினியூஸ் ஃபார்ம், தட் இஸ் ing ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அதுக்கு சூட்டபிள் பி ஃபார்ம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப சோ she பத்திர வேர் வராது, தேர்ட் பர்சன் சிங்குலர்ல பாஸ்ட் டென்ஸ்ல பி ஃபார்ம் வரும்போது was வரும், ப்ளூரலா இருந்தா வேர் வரும். சோ தேர்ட் பர்சன் she என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர், சோ was யூஸ் பண்ணணும். she was writing a letter. பட் இது என்ன பியூட்டினா, ஒரு பாஸ்ட் சிம்பிள் ஈவென்ட், ஒரு பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ்க்குரிய ஈவென்ட் we can use separately, தனி சென்டென்ஸாக சொல்லலாம். பட் பாஸ்ட் கண்டினியூஸ் எழுதுற பொழுது அதை மற்றொரு பாஸ்ட் சிம்பிள் ஈவென்ட்டோட சேர்த்து சொன்னோம்னா it will be better. ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸை சொல்கிற பொழுது another ஒரு ஈவென்ட், மற்றொரு ஈவென்ட்டை பாஸ்ட் சிம்பிளில் சேர்த்து சொன்னோம்னா it will be better. அது நன்றாக இருக்கும். இப்ப she was writing a letter என்று சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு முற்று பெறாத சென்டென்ஸ் மாதிரி தெரியுது பாருங்க. அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தால் என்ன நடந்தது, what happened there? அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தால் அதையே எப்படி சொல்லி பாருங்க, நான் அங்கே சென்ற பொழுது அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தாள். அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தாள் என்று சொல்கிற பொழுது அது எதுவோ ஒரு முற்று பெறாத வாக்கியம் போல தெரிகிறது. அதை நான் அங்கே சென்ற பொழுது அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தாள். இப்ப இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, ரெண்டு ஈவென்ட் வருகிறது. வாட் ஆர் த டூ ஈவென்ட்ஸ்? நான் அங்கே சென்றேன், that is one event. நான் அங்கே சென்றேன், அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தாள், that is another event. அது ஒரு மற்றொரு நிகழ்வு. இப்ப நான் அங்கே சென்றேன் என்பது ஒரு நிகழ்வு, அவள் கடிதம் எழுதி கொண்டிருந்தாள் என்ற ஒரு நிகழ்வு. இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்கிற பொழுது அதுல ஒரு கனெக்டிவ் வேர்ட் சேர்த்துக் கொள்கிறோம். நான் அங்கே சென்ற பொழுது என்று சேர்த்துக் கொள்கிறோம். நான் அங்கே சென்ற பொழுது அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தாள். இப்ப அதை எப்படி சொல்ல போறோம்னா, when I went there, இது சிம்பிள் பாஸ்ட்ல வருகிறது. நான் அங்கே சென்ற பொழுது, சென்றேன் சொல்றோம் இல்லையா, பாஸ்ட் சிம்பிள்ல சொல்லிடணும். ஒரு ஈவென்ட் பாஸ்ட் சிம்பிள்ல வரணும், மற்றொரு ஈவென்ட் பாஸ்ட் கண்டினியூஸ்ல வரணும்.
அப்ப எப்படி சொல்றேன்னா when I went there, நான் அங்கே சென்ற பொழுது ஒரு பகுதி ஒரு பார்ட் 50% வந்துருச்சு. நான் அங்கே சென்ற பொழுது அந்த பொழுது என்பதற்காக when என்ற வார்த்தையை சேர்த்திருக்கிறோம். நான்கு ஐ போனேன் என்பதற்குரிய பாஸ்ட் டென்ஸ் went, அங்கே என்பதற்கு there என்ற வார்த்தை. அப்ப when I went there அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம்னா அதற்கு பிறகு என்ன சொல்லணும்னா அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தாள். இதை பாஸ்ட் கண்டினியூஸ் சொல்ல வேண்டும். she was writing a letter. here பாருங்க, அங்க வேற went என்பது பாஸ்ட் சிம்பிளில் வருகிறது, was writing என்பது பாஸ்ட் கண்டினியூஸில் வருகிறது. ரெண்டு ஈவென்ட் மெர்ஜ் பண்ணிருக்கோம். இப்படி ரெண்டு ஈவென்ட் மெர்ஜ் பண்ணி சொல்கிற பொழுது ஒரு ஈவென்ட் பாஸ்ட் சிம்பிளில் இருக்கிறது, மற்றொரு ஈவென்ட் பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்கிறது. that's all. அப்படி சொல்லுகிற பொழுது அந்த வாக்கியம் நன்றாக இருக்கிறது. ஆனால் அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தாலும் மட்டும் சொல்கிறது அல்ல, இன்னொன்று சேர்க்கிற பொழுது ஒரு பாஸ்ட் சிம்பிள் ஈவென்ட்டை சேர்க்கிற பொழுது it will be better. அது நன்றாக இருக்கு. இப்ப when I went there, she was writing a letter. இதை சொல்லி பாருங்கள். நான் அங்கே சென்ற பொழுது அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தாள். This sentence is meaningful. அர்த்தமுள்ள ஒரு வாக்கியமாக இருக்கிறது. இதை போல பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுகிற பொழுது ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் ஒரு நிகழ்வினை பாஸ்ட் சிம்பிளிலும் மற்றொரு நிகழ்வினை பாஸ்ட் கண்டினியூஸ்லியும் சேர்த்து பயன்படுத்தலாம். அவர்கள் விளையாடி கொண்டிருந்த பொழுது சொல்றோம் இல்லையா, அவர்கள் விளையாடி கொண்டிருந்த பொழுது நன்றாக மழை பெய்தது. ரெண்டு ஈவென்ட் இருக்கு. அவர்கள் விளையாடி கொண்டிருந்த பொழுது நன்றாக மழை பெய்தது. இதுல என்ன ரெண்டு ஈவென்ட் வருகிறது? அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள், இது கண்டினியூஸ்ல இருக்கு. நன்றாக மழை பெய்தது, அது பாஸ்ட் சிம்பிள் இருக்கு. இதை சொல்கிறது எப்படி சொல்லணும்? when they were playing, இது பாஸ்ட் கண்டினியூஸ்ல வந்துரும். என்ன சொல்றோம்? விளையாடி கொண்டிருந்த பொழுது கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. அப்ப when they were playing இன்னொரு வார்த்தையோட சேர்த்துக்கலாம். என்ன விளையாடி கொண்டிருந்தார்கள்? கிரிக்கெட். இப்ப when they were playing cricket, அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது, அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது என்ன நடந்தது? அனதர் ஒன்று வருகிறது, அனதர் ஒரு நிகழ்வு வருகிறது. என்ன நடந்தது? நன்றாக மழை பெய்தது. அதை எப்படி சொல்லணும்? பாஸ்ட் சிம்பிள்ல சொல்றோம். அப்ப it rained well. it rained well. இப்ப பாருங்க வாக்கியத்தை. when they were playing cricket, what is the meaning here? when they were playing cricket, அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது what happened? it rained well. நன்றாக மழை பெய்தது. இது வேற மாதிரி கூட சொல்லலாம். கனமாக மழை பெய்தது. வெல்லுக்கு பதில் ஹெவிலி என்ற வார்த்தையை சேர்த்துக் கொள்ளலாம். வெல்லுக்கு பதில் ஹெவிலி என்ற வார்த்தையை சேர்த்துக் கொள்ளலாம். it rained heavily. கனமாக மழை பெய்தது. அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது கனமான மழை பெய்தது. when they were playing cricket, it rained well, or it rained heavily. So in past continuous tense ஒரு சென்டென்ஸை பாஸ்ட் கண்டினியூஸ்ல சொல்கிற பொழுது ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் ஈவென்ட்டையும் ஒரு பாஸ்ட் சிம்பிள் ஈவென்ட்டையும் சேர்த்து சொல்கிறோம். அதுதான் இங்கே. இப்படி சொல்றோம் இல்லையா? நான் இங்கே சென்ற பொழுது, நான் இங்கே சென்ற பொழுது அப்படி சொல்லுவோம். நான் இங்கே சென்ற பொழுது when I went there, when I went there ஒரு பாதி வந்துருச்சு. நான் இங்கே சென்ற பொழுது அவன் எதையோ சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். கண்டினியூஸ்ல இருக்குது. அவன் எதையோ சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். எப்படி சொல்லுவோம்? he was eating something.
he was eating something. இந்த வாக்கியத்தை பாருங்க, நான் அங்கே சென்ற பொழுது, that means நான் அங்கே சென்றேன். that means ரெண்டா பிரிச்சோம்னா என்ன அர்த்தம்னா, நான் அங்கே சென்றேன், அப்பொழுது அவன் எதையோ சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். இதான் மீனிங். நான் அங்கே சென்றேன், அப்பொழுது அவன் எதையோ சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அதை சேர்த்து சொல்கிற பொழுது எப்படி சொல்றோம்? நான் அங்கே சென்ற பொழுது அவன் எதையோ சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். நான் அங்கே சென்ற பொழுது அவன் எதையோ சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அப்படி சொல்கிற பொழுது when I went there he was eating something. When I went there he was eating something. That's all. That is a past continuous tense. ஒரு past continuous tenseல ஒரு past simpleயும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம். இப்படி past simple என்று வருகிற பொழுது தனி வாக்கியமாக வருகிறது. கடந்த காலத்திலே முற்று பெற்ற ஒரு வாக்கியத்தினை past simple சொல்கிறோம். அதையே கடந்த காலத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வை சொல்கிற பொழுது past continuously சொல்கிறோம். அதை எப்படி சொல்கிறோம் என்றால் ஒரு ஈவென்ட் டபுள் ஈவென்ட் எடுத்துக்கிறோம். ஒரு ஈவென்ட்டை past simple சொல்கிறோம், மற்றொரு ஈவென்ட்டை past continuously சொல்கிறோம். இதை போல past tense எப்படி present tense எப்படி main verb ஐ பயன்படுத்துவது என்று கற்றுக்கொண்டோமோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு செய்தி வாக்கியத்திலே, அதை போல ஒரு main verb ஐ past tenseலே எவ்வாறு பயன்படுத்துவது அதை நாம் கற்றுத் தெரிந்தாக வேண்டும். இந்த past tenseலே ஒரு main verb ஐ பயன்படுத்துகிற பொழுது 4 டைப் 4 வகையாக இருக்கிறது. past simple, past continuous, past perfect and past perfect continuous. அதிலே இந்த வகுப்பிலே இன்றைய கிளாஸிலே we have learnt about the past simple tense and past continuous tense. இந்த வகுப்பிலே past simple tense ஐ பற்றியும் past continuous tense ஐ பற்றியும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். Dear friends, the PKR Excellent English Course என்ற தமிழ் வழி ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுதல் பயிற்சி வகுப்பினை தொடர்ந்து நீங்கள் பார்த்து வந்தால் you can definitely speak and write in English fluently. நிச்சயமாக உங்களால் ஆங்கிலத்திலே எழுதவும் பேசவும் முடியும். You have to see this training class continuously. நீங்கள் இந்த வகுப்பினை தொடர்ந்து பார்த்து வர வேண்டும். You must see. You must watch this class. You must follow this class continuously. நிச்சயமாக இந்த வகுப்பினை தொடர்ந்து நீங்கள் பார்த்து வந்தால் உங்களால் ஆங்கிலத்திலே எளிதில் பேசவும் எழுதவும் முடியும். Dear friends, இன்றைய கிளாஸ் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Don't forget to subscribe. இந்த subscribe பட்டனை அழுத்தி subscribe செய்ய மறந்து விடாதீர்கள். தொடர்ந்து இந்த வகுப்பினை கவனித்து வாருங்கள். In the next class, we will see about another 2 types in past tense, that is past perfect and past perfect continuous. அடுத்து வர வகுப்பிலே இந்த past tenseலே மீதம் இருக்கிற past perfect என்ற டென்ஸையும் past perfect continuous என்ற டென்ஸையும் கற்றுக்கொள்வோம். இப்படி ஸ்டேட்மெண்ட் எவ்வாறு தயாரிப்பது, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு செய்தியை சொல்கிற வாக்கியத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பார்ப்போம். அதை அந்த வகையிலே இன்றைய வகுப்பிலே past simple and past continuous தெரிந்து கொண்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல past perfect and past perfect continuous தெரிந்து கொள்ள போகிறோம். We will see in the next class. Thank you very much.